ஒரு ஜாதகத்துல தனுசு, மீனம், கன்னி, மிதுனம் இந்த 4 ராசிகள்ல செவ்வாய் இருந்தா, சந்திரன் என்ற கிரகம், நான் சொல்லக்கூடிய ராசிகள் புரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கடக ராசி, இந்த ராசிகள்ல பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகம் குரு என்ற கிரகத்துக்கு திரிகோணத்தில் அல்லது சமசப்தமத்தில், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியை ஒன்னு எண்ணுங்க. அதுல இருந்து 1, 2, 3, 4, 5, 7, 9வது ராசியில குரு இருக்கான்னு பாருங்க. இது செவ்வாய் குரு இணைவு. அப்ப குருவும் செவ்வாயும் ஒரு கட்டத்திலேயே இணைஞ்சிருந்தாலும், குருவுக்கு செவ்வாய் 5வது கட்டத்திலேயோ, குருவுக்கு செவ்வாய் 7வது கட்டத்திலேயோ, குருவுக்கு செவ்வாய் 9வது கட்டத்திலேயே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குரு செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த குரு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலே பொதுவாகவே இவங்க எப்ப பார்த்தாலும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த தகவல்களை எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு புரியக்கூடிய வகையில், இது 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்த்தாரு, அவர் அந்த புஷ்கர நாமாம்சத்தில் அப்படி இருந்தார், வர்க்கோத்தமம் பெற்றிருந்தார், பாதகாதிபதி சேர்க்கை, மாரகாதிபதி பார்வைன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பாமல் நேரடியாக ஒரு கட்டத்தை எடுத்து பார்த்தா அதில் எளிமையாக புரியக்கூடிய வகையில் நம்ம தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை நிறைய பேசிட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப முக்கியமானது. எல்லா பிள்ளைகளும் அம்மாவும் அப்பாவும் ஃபோன் பண்ணோன்னே கேட்குறது, பிள்ளைக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை வந்துருமா, நல்லபடியாக இருப்பாரா, இல்லைனா அடிக்கடி மருத்துவ செலவாகவே இருக்கே சார், மருத்துவ இதாக இருக்குது, காசு போனால் போயிட்டு போகுது சார், பிள்ளைக்கு உடம்பு போனால் என்ன ஆகுறது, இது மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. அப்போ ஒரு குழந்தையினுடைய சிறு வயதிலேயே அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய அமைப்பு எது? இல்லாட்டினா அவர் சின்ன வயசுலேருந்தே போய்கிட்டு இருக்காரு சார், 40 வயசு ஆச்சு, இன்னுமே எனக்கு ஆஸ்பத்திரிக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் விட்டப்பாடு இல்லை. சின்ன வயசில் ஆரம்பிச்சது சளி தொந்தரவு, பிரைமரி காம்ப்ளெக்ஸு, கண்ணு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, அடுக்கடுக்கு தும்மல், எப்போ பார்த்தாலும் இருமல், ஏதாவது ஒரு நோய், நிறைய பேருக்கு மன அழுத்தம், இதே மாதிரியே வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பிக்கிட்டே இருக்கு சார், இதுக்கு காரணம் என்ன? இது மாதிரி காரணங்களை ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு எழுது. ஒரு ஜாதகத்தில் 4 மூலையை ஜாதகம் திறக்கிறீங்க, அந்த ராசி கட்டம் அப்படிங்கக்கூடிய கட்டத்தில் 4 மூலையில் பார்க்குறீங்க. 4 மூலைன்னா என்னென்ன ராசின்னு சொல்லிடுறேன், நீங்கள் கூகுள் பண்ணி ராசியினுடைய பேர்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் தனுசு, மீனம், கன்னி, மிதுனம் இந்த 4 ராசிகளில் செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருந்தால் உடம்பு நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை இருக்கும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியே நீங்கள் பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரர், எழுத்து வீட்டுக்காரர், உங்கள் வீட்டிலே பாருங்கள், சின்ன பசங்களாம் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, ஃபுட்பாலில் இருப்பாங்க, கிரிக்கெட்டில் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு பிரச்சனை இருக்கும். ஏன்னா காரணம், செவ்வாய் வலுத்தா தான் விளையாட்டுத்துறைகளே போக முடியும். செவ்வாய் வலுத்தால் சிறு வயதிலே உடம்பு பிரச்சனை வந்துடும். எனவே ரெண்டும் ஒரே ஆளுக்கு தான் நடக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்பாகவோ ஒரு ஜாதத்தில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவ தேவைகள், மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறது சிறு வயதிலேருந்தே இருக்கும். இது ஒரு டைப். அதுக்கடுத்து சந்திரன் என்ற கிரகம், நான் சொல்லக்கூடிய ராசிகள் புரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கடக ராசி, இந்த ராசிகளில் பிறந்தவங்க எல்லாருக்குமே கண்ணு பிரச்சனை வரும். சின்ன பிள்ளைகளில் எப்போ பார்த்தாலும் சளி தொந்தரவு, சுவாச கோளாறு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுறது, கிளைமேட்டு சம்பந்தமான நோய்கள் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி வருது. சின்ன பிள்ளைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வருது. இதெல்லாம் சந்திரன் வலுத்தாலும். அப்போ சந்திரன் இந்த 4 ராசியில் இருந்தாலும் வலுத்தது தான். சந்திரன் பரிவர்த்தனை பெற்றாலும் தான், சந்திரன் விளிம்பு இருந்தாலும் தான், சூரியனுக்கு 1:5:7:9 சந்திரன் இருந்தாலும் தான். இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு சளி தொந்தரவு, கண்ணு பிரச்சனை, கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் அந்தந்த நோய்களுக்கு உண்டான விஷயங்களை சொன்னோம். ஒரு ஜாதத்துல ராகு கேது என்ற கிரகம் சந்தியில இருந்தா அவங்களுக்கு சின்ன வயசுல நரம்பு பிரச்சனை, பல்லு நரன்னு கிடைக்கிறது, ஒரு மாதிரி டம்பா, ஒரு மனசுக்குள்ள அழுத்தமான ஒரு உணர்வுகள், இதெல்லாம் கிடைக்கும். இது என்னதான் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் என்ற கிரகம் குரு என்ற கிரகத்துக்கு திரிகோணத்தில் அல்லது சமசப்தமத்தில், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியை ஒன்று எண்ணுங்க. அதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 7, 9வது ராசியில் குரு இருக்கான்னு பாருங்கள். இது செவ்வாய் குரு இணைவு. அப்போ குருவும் செவ்வாயும் ஒரு கட்டத்திலேயே இணைஞ்சிருந்தாலும், குருவுக்கு செவ்வாய் 5வது கட்டத்திலையோ, குருவுக்கு செவ்வாய் 7வது கட்டத்திலையோ, குருவுக்கு செவ்வாய் 9வது கட்டத்திலையோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குரு செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த குரு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலே பொதுவாகவே இவங்க எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவுகள், ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனைக்கு போயிட்டு வருது, இது மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள் என்னென்ன நோய்கள் வருதுன்றதை குறிப்பிட்டாலும் இந்த குரு செவ்வாய் இணைவு என்னன்னே தெரியாத ஏதாவது ஒரு மருத்துவ செலவுல கொடுத்துட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்து கொடுக்கும். எனவே ஒரு குழந்தை ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருந்தால், பிள்ளை ஜாதத்தை பார்க்காதீங்க, உடம்பு பிரச்சனை இருந்தால் தூக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு, அவ்வளோதானே தவிர நீங்கள் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. ஒரு பிள்ளை ஜாதத்தில் குருவும் செவ்வாய் இணைஞ்சிருந்தா அப்போ மருத்துவ செலவுகள் வரும். மற்றபடி பெருசாலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. அதே மாதிரி குரு செவ்வாய் இணைஞ்சிருந்தா லா சம்பந்தமான விஷயங்கள்,
பிற்காலத்தில் வந்து பெரிய ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன வயசில் உடம்பு பிரச்சனை வரவங்க பிற்காலத்தில் பெரிய ஆளாவாங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருங்க. இது மாதிரி குருச்செவ்வாய் இணைஞ்சிருந்தா இவங்களுக்கு அப்பப்போ உடம்பு பிரச்சனை வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். இவங்க வளர்ந்து வரும் பொழுது திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, திடீர்னு ஒரு கட்டி இருக்கும், திடீர்னு அறுப்பாங்க, ஒரு 2 நாள் அட்மிட் ஆவாங்க, 3ஆவது நாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை தரம் போயிட்டே இருக்கும். இவங்க பெரிய ஆளாகும் பொழுது ஏதாவது வழக்குகள், நண்பர்கள் வழியாக தொந்தரவுகள், நண்பர்கள் வழியாக ஏமாற்றங்களையும் சந்திப்பாங்க. அப்படிங்கிறது இந்த குருச்செவ்வாய் இணைவு தான். ஒரு ஜாதகத்தில் குருச்செவ்வாய் இணைவு என்பது தொடர்ச்சியாக மருத்துவ உதவிகளை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறதால இவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த மருத்துவ உதவிகள் நிறைய இருந்து வருவாங்க. இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு பிரச்சனைகள் வருவது இயற்கை. எனவே செவ்வாய், சந்திரன், ராகு, கேது என்பது அவர்களுக்கு என்ன நோய் வரும் என்பதை புரிந்து கொள்வதற்கும், குருச்செவ்வாய் இணைவு என்பது இவர்களுக்கு நோய் வருமா வராதா, தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பாங்களான்றது தெரிந்து கொள்வதற்கு உதவுது. எனவே ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தவுடன் குருச்செவ்வாய் இருந்தால் அவங்க எப்பவுமே மருத்துவ உதவிகள் பெறக்கூடிய ஜாதகம்ன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஜாதகம் குருச்செவ்வாய் இருக்கு, இந்த ஜாதகத்திலேயே புதன் வக்ரமாகவோ புதன் விளிம்பிலோ புதன் பரிவர்த்தனையோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் செய்யக்கூடிய, பேசுறது, திக்கி திக்கி பேசுறது, கவனிக்கிறது இல்லை, நம்ம ஒன்று பேசுனா அவர் ஒரு பக்கம் பார்க்கறது, இந்த மாதிரி குறைகள் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு என்ற கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ உச்சமோ நீசமோ அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த வயிறு உப்புசமாகிறது, ஆள் ஒரு மாதிரி ஒபிசிட்டி ஆயிடுவார். குரு சந்திரன் இருந்தாலும் ஒபிசிட்டி தான். ஒரு ஜாதகத்தில் குரு, அதற்கு 5வது ராசியிலோ 7வது ராசியிலோ 9வது ராசியிலோ சந்திரன் இருந்தால் இவங்களும் ஒபிசிட்டி ஆவாங்க. அப்போ அது ஒபிசிட்டி சம்பந்தமான நோய்கள். அதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து விளிம்பிலோ அல்லது சந்திரன் வக்ரமோ பரிவர்த்தனையோ இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஊனம் தொடர்பான, நிறைய பேருக்கு நேரடி ஊனமாக இருக்காது, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், இந்த காலில் மட்டும் ஒரு சின்னதாக தாங்கி நடப்பாங்க, இல்லைன்னா காது சம்பந்தமானது ஏதோ ஒரு குறைபாடுகள் உடம்புக்குள்ளே இருக்கும். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஊனமானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அவங்க வீட்டில் இந்த ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அந்த வீட்டில் வந்து விநாயகம்ன்ற பேர், நான் சொல்கிறது ஒரு குடும்பத்தில் விநாயகம்ன்ற பேர், விக்னேஷுங்கிற பேர், கணபதிங்கிற பேர், அப்போ பிள்ளையாருடைய பேர்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து கிஷோர், இந்த மாதிரி பேர்கள் இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆட்டிசம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஆட்டிசம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன், குரு, சந்திரன், ராகு, புதன் இதெல்லாமே வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை இப்படிலாம் இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே ஒரு ஜாதகத்தில் நிறைய பரிவர்த்தனை, நிறைய விளிம்பு, நிறைய சிக்கல்கள், குறிப்பாக செவ்வாய் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு இந்த மாதிரி கண்டிஷனில் அதே ஜாதகத்திலே குரு செவ்வாய் இணைவு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதே ஜாதகத்திலே சனியும் இருந்துச்சு, சனி வக்ரம் பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து மரபு ரீதியான நோய்களும் தொடர்ந்து வரும்னு அர்த்தம். அப்போ எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்து நிறைய வக்ர பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் இருந்தால், நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் சின்ன வயசுலேருந்தே அதை டாக்டர்கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கிட்டே வந்துடுறது உங்களுக்கு நன்மை. அதை போட்டு நீங்களே வீட்டு வைத்தியம்லாம் பண்ணாமல் சிம்பிளாக போய் டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துங்க, அது உங்களுக்கு நன்மையை வழங்கும். நம்ம இன்னும் நிறைய தகவலோடு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.